மறுமை நாள், அதாவது நிகழ்வுகளில் சொல்றேன், இது கூட்டங்கள் நிகழ்வுகளில் சொல்றேன், மறுமை நாள் உண்டாகும், மறுமை நாள் நிகழ்ந்தே ஆகும் அப்படி என்கின்ற விஷயத்தில் பிராக்டிக்கலான 3 உதாரணங்களை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். அதாவது இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுதல் சம்பந்தமாக, இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுதல் சம்பந்தமாக 3 சமுதாயத்தில் காணக்கூடிய 3 உதாரண நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். ஒன்று, அதுதான் சூரத்துல் பக்ராவுக்குரிய பேரே அதான் வந்து சூரத்துல் பக்ராவுடைய பேர் வந்ததே ஒரு இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயத்துல தான் வந்தது. நான் சொல்றேன். இரண்டாவது என்ன, உசைர், பெரும்பாலும் வரலாற்று ஆசிரியர்கள் அது உசைர், தஃசீர் ஆசிரியர்கள் அது உசைரை தான் குறிக்கிறது என்ற ஒரு நிகழ்வை என்ன செய்கிறார்கள், அதில் சொல்கிறார்கள் உசைருடைய செய்தி. மூன்றாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி. 3 பேரும் 3 நிகழ்வும் இறந்த பின்னால் உயிர்ப்பித்த நிகழ்வை என்ன செய்கிறது, குறிக்கிறது. 4வது என்ன தெரியுமா, இது நிகழ்வு. 4வது நீங்க அது பனு இஸ்ரவேல் இதுக்குள்ள வரணும். அவர்களை இறந்த பின்னால் உயிர்ப்பித்தது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பனு இஸ்ரவேலர்களை இறந்த பின்னால் உயிர்ப்பித்ததே அல்லாஹ் தஆலா, அவர்கள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவன் 4 நம்ம 3 எடுக்கிற காரணம் என்ன, மற்ற எல்லாம் பனு இஸ்ரவேல் நம்ம என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஒன்று இந்த பக்ராவுடைய சூரத்துல் பக்ராவுடைய பிரதானமான செய்தி நாம, அதாவது இந்த இந்த மிக முக்கியமான செய்தி இதுதான். அந்த பக்ரான் பேர் வருவதற்கு என்ன, ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டாரு, கொல்லப்பட்ட பின்னால யார் கொண்டேன்னு கண்டுபிடிக்கணும், யார் கொண்டேன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், நீங்க குர்ஆனுடைய நடையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ரீசனை சொல்லாது, தீர்வை சொல்லும். தீர்வை சொல்லிட்டு கடைசியில் தான் என்ன செய்யும், நிகழ்வு ஆரம்பிக்கிற மாதிரி குர்ஆன் சொல்லும். சூரத்துல் கௌஃப ஓதுங்க, இடையில தான் வரும். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட சில இளைஞர்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா இடையில தான் என்ன செய்வான், சொல்லுவோம். அதே மாதிரி நாங்கள் மாட்டை அறுக்க சொன்ன நிகழ்வை முழுசா சொல்லிட்டு வஇத் கத்தல்தும் நஃப்ஸம் ஃபத்தாரதும் ஃபீஹா, நீங்கள் ஒரு ஆத்மாவை கொலை செய்தீர்கள், அதுல நீங்கள் சச்சரவுபட்டு கொண்டிருந்தீர்கள், அதற்காக எந்த மாட்டை நாம் அறுக்க சொன்னோமோ அதன் ஒரு பகுதியை எடுத்து அடிக்குமாறு சொன்னோம். முதல்ல அல்லாஹ் தஆலா மாட்டை இருக்கிறத தான் சொல்லுவான். சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவான், நீங்க கொலை செஞ்சீங்க. முதல்ல நடந்தது கொலை, ஆனால் அல்லாஹ் கடைசியில் அதை சொல்லுவான், நீங்க ஒரு கொலை செய்தீர்கள், அந்த கொலை செய்த பின்னால அதுல என்ன செய்தீர்கள், சச்சரவுப்பட்டு கொண்டீர்கள், யார் கொலை செய்தன்னு சொல்லி நாம மாட்டை அறுக்க சொன்னோம். அதுக்கு பின்னால நீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்டீர்கள், பின்னர் அந்த மாட்டின் ஒரு பகுதியை எடுத்து இறந்த உயிரிலே அடியுங்கள் என்று சொன்னோம். எதற்காக வேண்டி, நாங்கள் யாரு இதை கொண்டார் என்பதை சொல்லுவதற்காக வேண்டி. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இவ்வாறு தான் நான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை என்ன செய்யறான், சொல்றான். இது ஆழ்ந்து சிந்திக்கப்பட வேண்டிய சம்பவம், விரிவாக சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது, أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها. ஒரு மனிதர் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தால போறார், அந்த கிராமம் அழிஞ்சிருக்குது. அந்த கிராமம் அழிந்திருக்கிறது. எப்படி, மரங்கள் எல்லாம் தலைகீழாக விழுந்து, அலா உருஷிஹா, மரங்கள் எல்லாம் தலைகீழாக விழுந்து அந்த கிராமமே காவிய தலைகீழாக புரட்டப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் மனசால நினைக்கிறார், கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌதிஹா, எப்படி அல்லாஹ் இதை உயிர்ப்பிப்பான் அப்படின்னா என்ன, அல்லாஹ் உயிர்ப்பிக்க மாட்டான்னு நினைக்கல, இதை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான், கைஃபியத் அவர் நினைச்சார், எப்படி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு சொன்னால், ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆம், 100 வருடங்கள் அவரை அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்தான். ஃபஅமாதஹுல்லாஹ், 100 வருடங்கள் அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்தான். அப்ப இங்க முக்கியம் மரணித்தார், அவர் தூங்க வைத்தான் என்பதில்லை, மரணிக்க செய்தார். கௌஃபாசிகள் தூங்க வச்சது, இது மரணிக்க செய்தது. ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆம் சும்ம பஅத, பின்னர் அல்லாஹ் தஆலா எழுப்புறான். கால கம் லபிஸ்த், எவ்வளவு நாள் தங்கினீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். சுப்ஹானல்லாஹ். கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், நான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில பகுதி தங்கி இருப்பேன், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில பகுதி தங்கி இருப்பேன். கால பல் லபிஸ்த மிஅத ஆம், இல்லை நீங்க 100 வருஷம் தங்கினீங்க. இதான் உலக வாழ்க்கை. மக்கள் கபரில் இருந்து எழுப்பப்படுகிற நேரத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, காலு மம் பஅதனா மின் மர்கதினா, முதல் ஞாபகமா அதான் வரும், நாங்கள் தூங்கி கொண்டிருந்த இடத்திலிருந்து எம்மை எழுப்பியவர்கள் யார், மர்கத், மர்கதனா ரகத தூங்கினான், நாங்கள் தூங்கிய இடத்திலிருந்து எம்மை எழுப்பியது யார், யா லைத்தஹா கானத்தில் காதியா, அந்த மரணமே இறுதியாக இருந்திருக்க கூடாதா, கடந்த காலம் எல்லாம் மறந்துடுவான், கடந்த காலம் எல்லாம் மறந்துடுவான். அதே மாதிரி அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க 100 வருடம் தங்கினாய், ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்ன, பாருங்கள் உங்களுடைய சாப்பாடு, நீங்க கொண்டு வந்த குடிக்கிற பானத்தை பாருங்கள், லம் யதசன்ன, அது என்னது, அதாவது கெட்டு போகவில்லை, கெட்டு போகாம சாப்பாடு இருக்குது. பாருங்க அல்லாஹ் எப்படி காட்டுறானது,
கெட்டு போகாம சாப்பாடு இருக்குது, கெட்டு போகாம தண்ணி இருக்குது. நீங்க சொன்னது சரி. அப்ப அப்படித்தானே? ஏன் நான் ஒரு நாளும் அல்லாஹ் சரியா நேரடியா சொல்லல, நான் விளக்கத்துக்கு சொல்றேன். ஒரு நாளுடைய ஒரு பகுதியோ அவர் என்ன செய்யல, தங்கினான்னு சொல்றாரு. சாப்பாடும் கெட்டு போகல, தண்ணி நல்லா இருக்குது, அது சரிதானே? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வந்துர் இலா ஹிமாரிக், உங்களோட கழுதையை பாருங்க, அது முடிச்சு செத்து உக்கி போய் எலும்பு இல்லாம போய் அப்படி புழு சாப்பிட்டு கொண்டிருக்கிற மாதிரியான நிலைமை எல்லாம் முடிச்சு 100 வருஷம் காஞ்சி கருவடாயிடுச்சு, டோட்டல் முடிஞ்சது. இப்போ என்ன விளங்குது? இதை பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுப்பீங்க, இதை பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுப்பீங்க? அல்லாஹ் கேட்கிறான் சுப்ஹானல்லாஹ். ரெண்டையும் காட்டி விட்டு சொல்லிட்டு அல்லாஹ் வந்துர் இலா ஹிமாரிக் வலினஜஅலக ஆயத்தன் லின்னாஸ், நீங்கள் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி, நீங்கள் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு உதாரணமாக ஆக்குவதற்காக நாம் இந்த வேலையை என்ன செய்தோம், நாம் செய்தோம். வந்துர் இலல் இதாம், இப்பொழுது பாருங்கள் எலும்புகளை, இப்பொழுது பாருங்கள் எலும்புகளை. கைஃப நுன்ஷிஸுஹா ثم نكسوها لحما, எப்படி நாம் அதை உருவாக்கி அதற்கு இறைச்சியை அனுபவிக்கிறோம் என்பதை பாருங்கள், கண்ணால பாருங்க என்ற அல்லாஹ் தஆலா. இப்போ நீங்க பாருங்க என்றான், அவர் பார்க்கிறாரு. அந்த எலும்புகளை அல்லாஹ் தஆலா அப்படியே சரியான பழைய அன்ஷஸ் பழைய நிலைமைகளுக்கு ஆக்கி முறையாக ஆக்கி அதனை உருவாக்கி எழுப்பி அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அந்த சதையை அனுபவிக்கிறான், சதையை போடுறான். போட்டுட்டு அவர் கண் முன்னால அந்த கழுதை உருவாகிறத என்ன செய்றாரு, பார்க்கிறாரு. பார்த்த பின்னால ஃபலம்மா தபையன லஹு, அது கண் முன்னால் அவருக்கு தெளிவாக விளங்கிய பொழுது கால, அவர் சொல்றாரு அலம், எனக்கு தெரியும், என்கிட்ட அந்த இல்ம் இருக்குது, எனக்கு அந்த இல்ம் இருக்கிறது. அலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா எல்லா விஷயங்கள் மீதும் சக்தி உள்ளவன் என்பதை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். அப்படின்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் இல்ம மறுக்கல. ஆனா அன்னா யுஹில்லாஹு பஅத மௌத்திஹானு, அல்லாஹ் அவருக்கு ஒரு அருளை செஞ்சான், நிஅமத். எங்களுக்கு அந்த ஆசை இருக்காது இல்லையா? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னா, நஹ்னு அஹ்லமு பிஷக் மின் இப்ராஹிம், இப்ராஹிம் நஹ்னு அஹக்கு பிஷக் மின் இப்ராஹிம், நாங்கள் தான் சந்தேகப்படுவதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்பதற்கு இப்ராஹிமை விட மிகவும் தகுதியானவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இப்ராஹிமை விட நம்ம தகுதியானவர்கள். ஆனா சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய சிந்தனை எப்படி போகுது தெரியுமா? எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்கலாம்? இதுதான் நம்முடைய ஈமான் உள்ள பிரச்சனை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? நஹ்னு அஹக்கு பிஷக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே கேட்டாரு. நம்ம ஈமான்ல எவ்வளவு பலகீனமானவர் அப்படி நினைக்காம மத்தமாய் நினைக்கிறது, எல்லாம் முரண்படுற மாதிரி என்ன செய்யறது, நினைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நாங்க தான் மிகவும் தகுதியானவர்கள். அப்படின்னா என்ன, அந்த கேள்வி எங்கள்கிட்ட உண்டு, எப்படி அல்லாஹ் செய்கிறாய், ஏலாதன்றதில்லை, எப்படி செய்கிறாய்ன்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, அவருக்கு மட்டும் ஒரு ஃபதுலை கொடுத்தான். ஏன்? உன்னை ஆயத்தாக ஒரு அத்தாட்சி, இந்த செய்தியை மக்களுக்கு சொல்வதற்காக, இப்படி ஒரு சம்பவத்தை சொல்வதற்காக, ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக. அப்போ அவர் அதை நம்புறேன் அப்படி சொன்னார். இவர் தான் தஃப்சீர் ஆசிரியர்கள் பெரும்பாலானவர்கள் இவரை உஸைர் அப்படின்றாங்க. இந்த சம்பவத்தை வைத்து இவர் 100 வருடத்துக்கு பின்னால் அந்த சமுதாயத்துக்கு போறாரு. தஃப்சீர்ல சொல்லப்பட்ட செய்தி சொல்றேன். 100 வருஷத்துக்கு பின்னால் அந்த சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும்? 100 வருஷத்துக்கு பிறகு போனா வேதங்களும் போய் அதுவும் போய் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இவர் சாஹிபுதீன், ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒருவராக இருந்தார். அதனால தான் அல்லாஹ் இந்த அருளை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா இந்த அருளை கொடுத்ததற்கு காரணம் என்ன? அவர் மார்க்கப்பட்டுள்ள ஒருவராக இருக்கிறார். இப்ப அந்த மக்கள்கிட்ட பிரபல்யமாக இருந்தது தௌராத்தை சிறந்த முறையில் படித்த மனநமிட்ட ஒருவர்னா யாரு? இவர் தான். அந்த பிரபல்யம் இருந்தது. இவர் திருப்பி என்ன செய்யறாரு, அந்த ஊருக்கு 100 வருஷத்துக்கு பிறகு போறாரு. எப்படி இருக்கும்? உஸைர் பேரு, அழிஞ்ச சமுதாயத்துடைய ஒரு மகன். இவர் வாராரு, தௌராத்த மனநமிட்டதோட வாராரு, அது ஈமான் புதுப்பிச்சு வாராரு. வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். யூதர்கள் படிப்பின் எங்க பெறுறது, விளங்கிட்டா? யூதர்கள் உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள் என்பது இந்த சம்பவத்துடைய பின்னணியில் தான் அப்படின்ட்டு நிறைய தஃப்சீர் ஆசிரியர் சொல்வதை பார்க்கிறோம். பொருத்தமான ஒரு பதிலாக இருப்பதையும் பார்க்கிறோம். அல்லாஹ் மிக அறிந்தவர். ஏனென்றால் இன்றைக்கு யூதர்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நாங்க எங்க அப்படி சொல்றோம், நாங்க எங்க அப்படி சொல்றோம், நாங்க அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான்னு சொன்னா அது நீங்க எதிர்காலத்தில் சொல்லுவீங்க, இப்பயும் சொல்லுவீங்கன்னு அர்த்தம் இல்லை. கொள்கையில வழி தவறியவன் நேத்து ஒரு கொள்கை இன்றைக்கு ஒருக்கா வெளிச்சிப்பான். கொள்கையில நேர்மையானவன் நேற்று இருந்த கொள்கை இன்றைக்கு மாறி இருக்காது. எனவே வழிகேடான கொள்கையை வச்சுக்க நாங்க எங்க சொன்னோம், நீ தான் கொள்கையில மாறுறவனே. நேற்று ஒரு சமுதாயம் சொன்னது. இன்னொரு பதில் என்னன்னா, எல்லாரும் சொல்லல, அந்த ஊர்ல உள்ள மக்கள் மட்டும் தான் செஞ்சாங்க அப்படி சொன்னாங்க. அதனால வகாலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லாஹ், அதாவது கிறிஸ்தவர்கள் மஸீஹ் இப்னுல்லாஹ்னு சொன்னாங்க, ஈசா இப்னுல்லாஹ்னு சொன்னாங்க, இவங்க உஸைர் இப்னுல்லாஹ்னு சொன்னாங்கன்னு இந்த வரலாறு என்ன செய்கிறார் சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இருந்து உயிர்ப்பிப்பதற்கு உதாரணமாக என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அது நாம் பிரபல்யமாக தெரிந்த ஒரு சம்பவம். அதை நீங்க அந்த, அதாவது இந்த விஷயம், இந்த நான் சொன்ன 2 விஷயங்களையும் 259 நீங்க பார்க்கலாம். 259 260 வரைக்கும் என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த சம்பவத்தை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர், இது உயிர்ப்பித்தல் சம்பந்தமா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம்.